ஒரு இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ் வேணும். ஸோ அது பண்ணலாம் தான் எடுத்தோன்னே எனக்கு அதான் தோணுச்சு எனக்கு. அதனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் பக்கெட் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே வாட்டர் பக்கெட் மேலே வச்சுட்டு க்ளே மேலே வச்சோம். பார்த்தா வாட்டர் பக்கெட் வந்துடுச்சு. இந்த Heim mit uns bis zwischen Bodyfassern durchs Nightlife, Backspiegel die Skyline, erzähl uns nichts über Lifestyle. கைஸ், வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க அதானே. இப்போ கூட பாருங்கள், கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் யாருமே நீங்கள் அழுத்தலை அதானே. யூடியூப் சேனலுங்க அவங்களே சென்ட் பண்ணுறாங்க எனக்கு, நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைபே பண்ணலன்னு. அப்படி யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் ஃபோனுக்கு தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. இதுக்கப்புறம் வந்து கிளிப்ஸை வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். பிகாஸ் எல்லாமே வந்து நல்ல நல்ல கிளிப்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃபன்னியாகவும் இருக்கும் அண்டு சீரியஸாகவும் மேட்ச் போகும். ஸோ எவ்வளோ முடியுமோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் வாட்ச் த வீடியோ. சரி, ஓகே கைஸ், வீடியோ என்னென்ன பார்க்குறோம், நம்ம எதுக்கு ஸ்லாப் செய்கிறோம் அப்படின்னு பார்த்துன்னு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒன்று கட்டினோம். அண்டு வாய்ஸ் எதுக்குடா இப்படி இருக்குன்னு அப்படின்னு கேட்காதீங்க, ரொம்ப நல்லா ஃபீவராக இருக்குது. பட்டு அதான் வீடியோ வரல, அதனால் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் ஃபீவர் நல்லா ஆன மாதிரி, அதை க்யூர் ஆன மாதிரி. ஸோ ஓகேவா. இப்போ நாங்கள் எதுக்குடா அந்த ஸ்லாப் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாட்டர் பக்கெட் எவ்வளோ ஈஸியாக இருந்தது. பட் நாங்கள் அவ்வளோ நேரம் வீடியோ போட்டு அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது வாட்டர் பக்கெட்டு செய்ய முடியும் அப்படின்னு. ஓகே, வாட்டர் பக்கெட் கன்சிஸ்டன்சி நம்ம சீடை வந்து ட்ரேட் பண்ணி வாங்கிட்டோம், உங்களுக்கும் தெரியும். ஸோ எவ்வளோ முடியுமோ நம்ம ஃபுட் ஃபார்ம் செய்யலாம் அப்படின்னு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அண்டு எவ்வளோ முடியுமோ அதை கீழே வந்து நம்ம கீழே ஃபுட் ஃபார்ம் செய்யலாம் அப்படின்னு ஒரு இது வந்து, அதனால் எவ்வளோ முடியுமோ ஒரு பிளாக்ஸ் ஒரு 5 பிளாக்ஸ் கிட்ட நாங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம பிளாட்ஃபார்ம் செஞ்சு ஃபுட் ஃபார்ம் செய்யலாம் அப்படின்னு நாங்கள் தோணுச்சு. ஸோ அதனால் நம்மக்கிட்ட வாட்டர் பக்கெட் இருக்குது. ஸோ வாட்டர் பக்கெட் அன்லிமிட்டெட் வாட்டரும் இருக்குது, அதனால் கவலையும் இல்லை. என்ன சொல்கிறீங்க? அதான் இங்கே ஒரு ஃபஸ்ட்டு நிற்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் செஞ்சேன். ஏன்னா சேஃபே இல்லை, எப்போனாலும் கீழே விழலாம். அண்டு சாண்டி பாய் வந்து மைக் அவர் ஆஃபில் இருந்தார், அதனால் வாய்ஸ் ஓவர் பண்ணுறதா இருக்குது, அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க. அண்டு நெக்ஸ்ட்டு வர வீடியோலாம் சீரியஸாக நல்ல வாய்ஸ் கேட்கும். அவர் வாய்ஸ் ஃபஸ்ட்டு வீடியோவில் நானே பார்த்தேன், அவர் வாய்ஸ் வந்து இது பண்ண முடில, அதனால் சரி ஓகே கைஸ். ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து வந்து இங்கே ஒரு 10 அங்கேருந்து ஒரு 10 ஓகேவா. 10x10 வந்து நம்ம ஒரு ஃபார்ம் செய்ய போகிறோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது 1 பிளாக் சீரீஸ். அண்டு நம்ம வந்து நம்ம 3 டாஸ்க் வச்சோம் போன வீடியோவிலே, உங்களுக்கே நிறைய தெரியும். ஃபஸ்ட் டாஸ்க் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் நிற்கிறதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் வேணும், அதை நம்ம செஞ்சிட்டோம். அண்டு இதில் வந்து ஃபுட்டு நம்ம கன்ஃபார்ம், ஃபுட்டு இல்லைனா வாழ முடியாது, அது 1 பிளாக்கில் ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லாம் வீடியோ பண்ணதுக்கப்புறம் அதான் ஃப்ரேம் கட்டினதுக்கப்புறம் இங்கே ஒரு சம்பவம் நடக்குது, அதை பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றினான்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ என்கிட்ட வந்து எல்லாம் பிளாங்க்ஸ் இருக்கும். அப்புறம் திருப்பியும் நாங்கள் 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணி மரத்தை வளர்த்து அண்டு அதை சாக் பண்ணி அதுலேருந்து திருப்பியும் வுட்டை கலெக்ட் பண்ணி அந்த வுட்லேருந்து பிளாங்க் செஞ்சு திருப்பி இங்கே ஃபஸ்ட்லேருந்து வந்து, ஸோ நிறைய ப்ராசஸ்க்கு உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் ஜஸ்ட் பார்த்துருப்பீங்க. அதனால் ப்ளீஸ் எவ்வளோ முடியும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணிச்சேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்து கொஞ்சம் 2x பண்ணியிருக்கேன். ஏன்னா வீடியோ வந்து கொஞ்சம் புரியல, ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்க. ஆனால் 1 மணி நேரம் 2 மணி, இதுவே 37 மணி நேரம் வரும், நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுவே பார்ப்பீங்க அளவுக்கு தான். ஓகே கைஸ், இது பண்ணாத மட்டும் ப்ளீஸ் கைஸ் கொஞ்சம் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக நல்லா ஃபன்னியாகவும் எடுத்து வரும். அண்டு நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் மாதிரி செஞ்சிடலாமே சொல்லுங்கள். ஸோ கீழே வந்து நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டர்ட் பிளாக் வச்சிட்டோம்னா, டர்ட் பிளாக் வச்சதுக்கப்புறம் சைடில் தண்ணி வந்து நம்ம ஃபார்ம் செய்ய ரெடி பண்ணிடலாம். வீட்டுக்கு இது இருக்குது, சார் வீட்டு இல்லை சீட்ஸ் இருக்குது அண்ட் கேரட்ஸ் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ட்ரேட் பண்ணோம், நம்ம செஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ எல்லாமே ப்ளேஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குன்னா, ஸோ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். ஸோ நவ் வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள்.
ஸோ கைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிளாட்ஃபார்ம் ரெடி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், மேலே போயிட்டு டர்ட் பிளாக் எவ்வளோ இருக்கணுமோ அதை எடுத்துகிட்டு வரலாம். செஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா எங்களுக்கு டர்ட் பிளாக் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 64 அண்டு அவ்வளோதான் இருந்துச்சு. அது 2 64 இருக்குது சாரி. அதனால் 2 ஸ்டாக் வச்சு இல்லாயிடும் கைஸ். சாரி நிறையவே இருக்குது. அண்ட் நான் அவங்ககிட்ட ஒரு 64 கொடுத்து என்கிட்ட ஒரு 64 இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக நான் என்ன சொன்னேன், ஃபுல்லாக கவர் பண்ணு அப்படின்னேன். ஸோ சாண்டிக்கிட்டும் அவனும் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தான். ஸோ எவ்வளோ முடியுமோ அவனும் அந்த வேலை பார்த்துட்டு எங்கள் 64. இதுக்கப்புறம் நம்ம ஃப்யூச்சரில் அதை அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஃபுட்டு வேணும். எங்களுக்கு ஃபுட்டு வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுறோன்னு அது ப்ரோ அது கேட்காதீங்க கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே அண்டு 64 இருக்குல்ல, இது எங்களுக்கு ஃபஸ்ட்டு இது பத்தவே இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் தான் சொன்னல 2 64 பத்தலை. அப்போ தான் நான் நினச்சேன். அப்புறம் தான் சாண்டிக்கிட்ட சொல்லிட்டு மைனிங் பண்ணுறா அப்படின்னேன். எவ்வளோ முடியுமோ இதை பண்ணிவிட்டு அப்புறம் ஹோவர் ரெடி பண்ணும் கைஸ். இப்போ வந்து நம்ம நடுவில் வந்து தண்ணி ஊற்றணும். இதோ இந்த மாதிரி ஒரு பிளான் ஒன்று வச்சுருந்தேன். 3 hours later. ஓகே 3 இயர்ஸ் கழிச்சு, தட் மீன்ஸ் 3 ஹவர்ஸ் கழிச்சு எல்லாமே பர்ஃபெக்டாக இங்கே டிசைன்லாம் பண்ணிவிட்டு அண்டு இந்த இடத்துல நாங்கள் 2 செஸ்ட் வச்சிட்டோம். ஏன்னா இனிமேட்லேருந்து இங்கே வர ஃபார்ம்ஸ், இங்கே வர ஷீட்ஸ் எல்லாமே இதில் தான் கலெக்ட் ஆகும். ஸோ நாங்கள் இதில் வந்து நாங்கள் நினச்சோம் ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் செய்யலாம், வில்லேஜர் ஏதாச்சும் வரும் அப்படின்னு. இல்லை, வில்லேஜர் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வராங்க. வில்லேஜர் வரல. நாங்கள் நிறைய ப்ராக்ரஸ் பண்ணிட்டோம். வில்லேஜர் ஒருத்தங்க கூட வருது பாருங்கள். வில்லேஜர்னு சொன்னோன்னே இங்கே ஒருத்தன் ஸ்பான் ஆகிட்டான். சரி நான் ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு இவன் வந்து மைண்ட் பண்ணிருக்காங்க கைஸ். நம்ம இது வந்து போன் இருக்குது அண்டு நிறைய விஷயம் இருக்குது. இங்கே ஆக்ஸ் எடுத்துக்கலாம். ஐரன் ஆக்ஸ் ஆகிட்டே இருக்கா, ஆப்பர் வந்து எடுத்து எவ்வளோ செய்யணும் கைஸ். உங்களுக்கு தெரியும்ல எனக்கு செஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணோன்னா ரொம்ப பிடிக்கும். அண்டு ஃபஸ்ட்டு நம்ம செஸ்ட்டை எவ்வளோ முடியுமோ பிளாக்ஸ்லாம் ஒரு தனி அண்ட் சாப்ளின்ஸ்லாம் ஒரு இடத்துல அண்டு இந்த மாதிரி ரிசோர்ஸ் அந்த மாதிரி இடத்துல அதெல்லாம் தனியாக்கலாம். ஏன்னா செஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாவும் இருக்கும் அது பார்க்குறதுக்கு, உங்களுக்கே தெரியும்ல. அண்டு ஃபஸ்ட்டு நம்ம பிளாக்ஸ் இங்கே எடுத்து வச்சுக்கலாம். கோல்லாம் வந்து தனியாக வைக்கணும், பட் அதை பார்த்துக்கலாம். இப்போ இது எப்படி வச்சுட்டு அண்டு போன் மில் எப்படி எடுத்து தேவைப்படும், இதுவும் தேவைப்படும். பாபுல் ஸ்டோன் நம்மக்கிட்ட கம்மியாக தான் கைஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் நிறைய கட்டணும். ஃபார்மு எக்ஸ்பி ஃபார்மு நிறைய ஃபார்ம் கட்டணும். வேறு காட்டுறேன், பாட்டு வரும், இந்த எபிசோடு வரும் கைஸ், கண்டினியூஸாக வரும். அண்டு இப்போ வந்து நம்ம அந்த டாஸ்க்கு முடிக்கலாம். எபிசோடு 1 அண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் ஆகும், உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எபிசோடை கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த செகண்ட் பார்ட்டோட எபிசோட் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதுலேயே நம்ம வீடுலாம் கட்டிடலாம். அண்ட் நம்மக்கிட்ட நிறைய வுட்ஸ் இருக்குது அண்ட் சாப்ளின்ஸ் இருக்குது. அன்லிமிட்டட் சாப்ளின் இருக்க வரையும் நம்ம வுட்டு எல்லாம் மைண்ட் பண்ணிவிடுவேன். அப்புறம் ஐரன் தனி, கோல்டு தனி, லாப்பிஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆப்பிள்ஸ் இங்கே எடுத்துருவோம். ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் தனியாக ஓகே. அண்டு வாய்ஸ் வந்து சில பேர் சொல்லியிருந்தீங்க அண்டு இல்லை கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி வாய்ஸ் கிளியராக கேட்க மாட்டேங்குது, சாண்டி வாய்ஸ் நல்லா கரகரன்னு கேட்குது. வாய்ஸ் ப்ராப்ளம் ஆக்சுவலி வந்து மைக் இருக்குது, ஆனால் அது ஒர்க் ஆகலை. அதனால் அந்த மைக்கு போட்டால் வேலைக்காக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மைக் வேணால் நம்ம அப்படியே வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இது வாய்ஸ். அதனால் இப்போ கோல்டு இது ஃபில்ட்டில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ ட்ரீ ஆகிடுச்சு. இப்போ இது வேறு சாக் பண்ணணும். ஓகே இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம டார்ச் லைட் வரப்போம். டார்ச் லைட்டு எல்லாம் மாப்ஸ் ஆகிடும், அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் கைஸ். அதனால் எவ்வளோ முடியுமோ ஃபார்ம் வேறு கொஞ்சம் டெவலப் ஆகுது. இங்கே ட்ரேடர் இருக்கான், இவன் காபிள் ஸ்டோன் அண்டு ஸ்லைம் பிளாக் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ ஸ்லிக்கி பிளாக் வச்சு இதை பண்ண போகிறது இல்லை, அதனால் நம்மளுக்கு இப்போ தேவைப்படாது. திருப்பி வந்து மைனிங் ஸ்டார்ட் பண்ணணும் தெரியும். ஏன்னா ப்ராக்ரஸ் வந்து 2500 முடிக்கணும். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராக்ரஸ் போக முடியும். அது வந்து எத்தனாவது ப்ராக்ரஸ் கூட மறந்துச்சு எனக்கு. எனக்கு தெரிஞ்சு வுட்டு நம்ம இது வரையும் இருக்குது. அதனால் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று தோணுது. ஏன்னா ஃபுட்டு ரெடி அண்டு எல்லாமே ரெடி தான். ஸோ வாங்க, என்னடா எடுத்தோன்னே இது காட்டிட்டேன் அப்படின்னு பார்க்காதீங்க. நாங்கள் வீடு கட்டுற அந்த ஒரு கிளிப்பு தெரியாதனமாக ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டோம். அதனால் யாருமே டென்ஷன் ஆகிடாதீங்க. என்னடா எடுத்தோன்னே இது காட்டுற, பிளானே இல்லாத என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லாதீங்க. போக போக புரியும். நாங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம், ஓகேவா. அதனால் எவ்வளோ முடியுமோ அந்த சைடு 20, அந்த சைடு 40, இந்த சைடு 40. ஸோ 40 பிளாக்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வுட் இருந்தது. ஸோ நம்ம எவ்வளோ முடியுமோ நானும் சாண்டியும் முடிஞ்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம், ஓகேவா. அந்த இது ஃபுல்லாக கவர் பண்ணோம் கைஸ். இப்போ தான் ஸ்டார்ட். ஏன்னா இப்போ வீடு கட்டுற டைம். ஏன்னா வீடு கட்டணும்ல, நம்ம டாஸ்கில் மொத்தம் இருக்குது.
ஸோ அழகான வீடு. நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வுட்டு வந்து கம்மியாகுது. ஸோ கைஸ் ஃபுல் நைட் ஓகேவா, 2 days இதுக்கே ஆச்சு. மைண்ட் கிராஃப்ட் இது நம்ம நேரம் ஆச்சு எங்களுக்கு ஓகேவா. நாங்கள் ஃபுல்லாக பண்ணிவிட்டு இந்த ஃபுல்லாக நாங்கள் ஃபேன்ஸ்லாம் வச்சுட்டோம். ஓகே, ஃபேன்ஸ் வச்சுட்டு இந்த இடத்துல டிசைனுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மாஸ் பிளாக்ஸ் நிறைய இந்த செஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது, ஸோ அதை எதுக்கு யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதனால் சாண்டி சொன்னால் இது வந்து நீங்கள் வைங்க, இதை நம்ம வச்சுட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் சொன்னால் எனக்கு. சும்மா வச்சு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஆளுங்க கம்மியாக இருந்தது கைஸ். ஏன்னா மரத்தை வெட்டி இது வந்து ரொம்ப இதுவாக இருந்தனால என் பக்கத்தில் தம்பி வந்து இருந்திருந்தான். ஸோ அவனை நம்ம கூப்பிட்டோம். இப்போ என்ன பண்ணினா, என் தம்பி வந்து இங்கே ஜாம்பி கையில் செத்துருவான். நான் வந்து இங்கே ஜாம்பி அடிச்சிட்டேன். முன்னாடி இந்த ஸ்கெலிட்டன்லாம் இருந்தான். சரி அவனே அடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவனே அடிக்கிறதுக்கு போனேன். பாருங்கள் இப்போ என்ன சீன் நடக்குது மட்டும் பாருங்கள். ஸ்கெலிட்டன் அடிச்சிட்டேன் கைஸ் ஓகேவா. ஆஃப் ஹெல்த்தில் என்னை முடிச்சிட்டான் ஓகேவா. ஆஃப் ஹெல்த்தில் ஜஸ்ட் ஆஃப் ஹெல்த்தில் அந்த ஸ்பைட்ரு என்னை சாவடிச்சிச்சு ஓகேவா. இதுக்கப்புறம் வந்து சாண்டி வந்து ஓடி வருவான் எனக்கு தெரிஞ்சு. க்ரீப்பர் ஃபஸ்ட்டு வந்தது, க்ரீப்பர் வெடிக்க ஓகே ஒரு வழியில் க்ரீப்பரும் போயிடுச்சு. நான் அப்படியே பக்கத்தில் இருக்கிற மரத்தை வெட்டிட்டு பிளாங்க் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு சாக் பண்ணிவிட்டு அதை இது பண்ணிடலான்னு ஓகேவா. பிளாங்க் அப்படி நம்ம செட் பண்ணிடலான்னு பார்த்துட்டேன். பிளாங்கை செட் பண்ணி முடிக்கல, அதுக்குள்ளே அவ்வளோ தூரம் போனேன். சாண்டி ஃபஸ்ட்டு ஓடி வந்தேன், தம்பி ஓடி பண்ணான். அப்புறம் சாண்டி பின்னாடி வந்தேன். என்னடா ஆச்சு அப்படின்றான். பின்னாடி போ 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 அப்படின்னா. அதுக்கப்புறம் நீங்களே வீடியோவை பாருங்கள். ப்ரோ 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 பாரு ப்ரோ, ஏதோ ஒன்று வருது ப்ரோ. ஜாம்பி வச்சு அடிங்க ப்ரோ, அடிங்க ப்ரோ. சைடில் அடிங்க ப்ரோ. இருங்க ப்ரோ, சூப்பர். ஜாம்பி தான் ப்ரோ. மேலே என்ன ப்ரோ அப்படி இருந்துச்சு. நீங்கள் வேறு பெரிய நீங்கள் நைட்டு வந்து நம்ம டார்ச் லைட் ப்ளேஸ் பண்ண மாட்டோம். ஒன்று பாருங்க, மேலே இங்கே ஒன்று இருக்குங்க. நீங்கள் ஸ்பைடர் மாதிரி எடுத்துருந்தீங்க. இது பாருங்க, இன்னொரு ஜாம்பி வந்துச்சு. சூப்பர். க்ரீப்பர் வருது கைஸ். சாண்டி ப்ரோ ப்ரோ போச்சு. நீங்கள் பின்னாடி என்னதான் பின்னாடி வாங்க. இதை பாருங்க, இங்கே ஸ்பைடர் ஒன்று இருக்கு பாருங்க. அதை நீங்கள் மேலே ஒரு ஸ்பைடர் அடிக்கிறேன். வந்து சாண்டி ப்ரோ அடி ப்ரோ. பார்த்து ப்ரோ அடி ப்ரோ. அடிக்கிற ப்ரோ ப்ரோ நான் செத்துருவேன் போல சொல்லி ப்ரோ. அடி ப்ரோ அடிக்கிற ப்ரோ. அப்பா ப்ரோ ஒரே ஒரு லைஃப் ப்ரோ எனக்கு. வரேன் கீழே வந்து என் தம்பி. ஐயோ என்ன ப்ரோ செத்துட்டீங்க. ஓ மை காட் போச்சு. ஒன்றும் ஒரு கிரீப்பர் வருதுன்னு நினைக்கிறேன் சாண்டி ப்ரோ. ஆமாம் ப்ரோ கிரீப்பர் வர இது ஒன்றும் கிரீப்பர் தானே. ஆமாம் இருங்க, நான் இது இப்படி கட்டி மேலே வேறு ஏதோ க்ரீப்பர் வருது. சூப்பர். இந்த பாருங்க, இங்கே ஒரு ஜாம்பி ஒன்று வருது. க்ரீப்பர் ஒன்னோட க்ரீப்பர் இந்த பாருங்க, எல்லாமே தள்ளி வைப்பேன். ஸோ வந்துட்டு ஓ மை காட் ப்ரோ, ஐட்டம் எல்லாம் கீழே வந்துடுச்சு ப்ரோ. என்ன ப்ரோ சாண்டி ப்ரோ ஐட்டம் கீழே வந்துடுச்சு. அது ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுங்க. நான் எடுத்துட்டேன் நினைக்கிறேன். ஜாம்பி அடிங்க கொஞ்சம் அடிக்கிற ப்ரோ. ரெண்டு இருக்கு தான் செத் ப்ரோ. நீயே செத்துட்ட ப்ரோ. ஓ மை காட். இது ஒரு ஜாம்பி. இது நான் ஐட்டமில் கலெக்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ப்ரோ. ஃபஸ்ட்டு நம்ம தூங்கினா தான் ப்ரோ. நீங்கள் தூங்குங்க, நான் ஒரே நிமிஷம் நீங்கள் போய் தூங்குங்க. நான் ஒரே நிமிஷம் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் பொருள் மட்டும் வந்துச்சு. இது மட்டும் நான் உண்டு மூலியமாக அந்த பிளேஸ்மெண்ட் மட்டும் பண்ணுறேன். அதிகமாக ப்ரோ நீங்கள் தூங்குங்க. நான் ஒரே நிமிஷம் இந்த இடத்துல பிளாக் மட்டும் வச்சுட்டு ப்ரோ. ஓ ஷிட் க்ரீப்பர் ப்ரோ. என்ன ப்ரோ இது? நான் வந்து தூங்கிறேன். காலையில் வந்ததுக்கப்புறம் எல்லாம் பண்ணலாம். இருக்கும் ஒரு நிமிஷம். ஓகே ப்ரோ, காலையில் ஆயிடுச்சு. மழை உள்ள நான் நினைக்கிற மாப்ஸ் போயிடுச்சு. மழையே போயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு இதோ பாருங்க, சின்ன ஜாம்பி. சூப்பர் ப்ரோ. எல்லாத்துலேயும் வீடு இருந்துச்சு. யோ மேலே பாரு ப்ரோ. சாண்டி ப்ரோ மேலே பாரு ப்ரோ. என்ன ப்ரோ அங்கே பாரு ப்ரோ, எவ்வளோ க்ரீப்பர்ஸு. யோ மை காட், சத்தியமாக மேலே போகிறது சேஃப் இல்லை. பிளாக் போடுங்க பாருங்க. எலிட்டேனு ஜாம்பின்னு. ஓ மை காட் ப்ரோ, எக்கச்சக்கமாக வந்துட்டே இருக்குது. பின்னாடி வாங்க. சும்மா சான்ஸ் பாருங்க. இப்போ வேற பிளாஸ்ட். பொருள் எடு ப்ரோ. போய் பொருளும் வந்து சூப்பர். மேலே போயிட்டு வர டென்ஷனில் எல்லாரும் சாவடிச்சுடான்னு இருந்தேன். சாண்டி ப்ரோ இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணலாம். அப்புறமா இதை பாருங்க, இங்கே நான் காபல் சொன்னேன் வரேன். மேலே போய் பார்த்துட்டு வரட்டுமா? இருங்க ப்ரோ. போயிட்டோம் ப்ரோ. மேலே வர நிறைய க்ரீப்பர் வர இருக்குது ப்ரோ. நான் சொல்கிறேன், நீங்க போய் பாருங்களா க்ரீப்பர். ஓ மை காட் வந்துக்கிட்டே ப்ரோ. நீங்கள் 2-3 க்ரீப்பர் வாங்கிட்டு வரீங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீ ஒரு 2 க்ரீப்பர் இருங்க. நான் இப்படி தள்ளி விட்டுறாங்க. அவன்லாம் ஒன்று போயிட்டு அவனு மேலே எக்கச்சக்கமாக இருக்குது ப்ரோ. ஒருத்தன்
ஓகே ஆல்ரெடி இன்னும் வெடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே நல்ல வேலை கீழே வந்துட்டான் ப்ரோ. ஸோ ப்ரோ மேலே எக்கச்சக்கமாக இருக்குது ப்ரோ, பார்த்து ப்ரோ. இது மேலே நம்ம போய் பார்க்கலாம் அது என்ன இருக்குது. காய்ஸ் மேலே போகிற டைம் வந்துடுச்சு. எவ்வளோ டேஞ்சரான பிளேஸ் நாங்கள் போக போகிறோம். சாண்டி ப்ரோ எனக்கு முன்னாடி போயிட்டாரு. ஓ மை காட் க்ரீப்பர் க்ரீப்பர் வந்துக்கிட்டே இருக்கிறான். க்ரீப்பர் கரெக்டாக ஃபேஸ் ஆண்ட நான் திரும்பலன்னா அங்கே வெடிச்சிட்டு இருக்கோம். சூப்பர். இன்னும் நிறைய பேர் இருக்கிறானுங்க ப்ரோ. ஓ மை காட் மொத்தம் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியல. இப்போ க்ரீப்பர் மட்டும் இல்லை, ஸ்பைடரும் இருக்குது ப்ரோ நிறையா. ஃபஸ்ட் இருங்க இந்த க்ரீப்பர் தள்ளி விட்டுலாம். ஸோ மேலே நீங்கள் மேலே போய் பார்த்துட்டு வாங்கலாம் எவ்வளோ க்ரீப்பர் இருப்பானுங்கிட்டு. ஓ மை காட் மேலே ஃபுல்லாக இதை பாருங்க ஐட்டம் அவ்வளோதான் எடுத்துட்டேன்லாம். சூப்பர் ப்ரோ. பின்னாடி பாருங்க கொஞ்சம். ரெண்டு க்ரீப்பர் தொத்துறாங்க. சாண்டி ப்ரோ மேலே வா ப்ரோ ஒரே நிமிஷம் மேலே வா ப்ரோ. வந்துட்ட ப்ரோ வர ப்ரோ. இது பாருங்க எல்லா க்ரீப்பரும் நான் ட்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க ரெண்டு இங்கே வெடிச்சிட்டாங்க. ப்ரோ வா ப்ரோ. இங்கே ரெண்டு க்ரீப்பர் தான் ப்ரோ. ஃபஸ்ட்டு இந்த 2 க்ரீப்பர் மட்டும் தள்ளி விடுது. மேலே வாங்க. வர ப்ரோ. ஃபாஸ்ட்டாக வா ப்ரோ. சாண்டி ப்ரோ வா ப்ரோ. எந்த ப்ரோ இருக்க? அதோ பாருங்க இந்த க்ரீப்பர் நீங்கள் சைடில் தள்ளி விடுங்க. அது ப்ரோ என்ன தள்ளவே முடியல ப்ரோ. பொறுமையாக தள்ளி விடுங்க ப்ரோ. எடுத்துடும் போல தந்துரு ப்ரோ. விங்கா தோசை அதான் அப்புறம் உங்களை தான் டார்கெட் பண்ணிட்டு போல. சாண்டி ப்ரோ தட்டு ப்ரோ. நீங்கள் அதுக்கு பின்னாடி தொத்தினே இருக்கீங்களே ப்ரோ. இல்லை ப்ரோ, அது தப்பிச்சுக்கிட்டே இப்படி வந்து தட்டி விடுங்க. ப்ரோ குழிக்குள்ளே அந்த பாக்ஸ்குள்ளே தட்டி விட்டீங்க கீழே வந்துடும் ப்ரோ. கொஞ்சம் லைட்டாக அவ்வளோதான். ஓ மை காட். ஒருத்தவங்க 2 நீங்கள் ஓட்டிக்கினே இருங்க ப்ரோ. சரிங்க ஒருத்தன் நீங்கள் ஓடிக்கினே இருங்க. உங்களை தான் உங்கள் பின்னாடி தான் வருது. ஒருத்தன் அவனை மட்டும் ப்ரோ பார்த்து ப்ரோ. கொஞ்சம் அவனை மட்டும் ட்ரிகர் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃபினிஷ். இல்லை வெடிக்க விட்டுருவா. வேணாம் ப்ரோ. நானே தள்ளி விட்டேன். அவ்வளோதான். தேங்க்யூ ப்ரோ. அவ்வளோதான். இதை பாருங்கள் எல்லா லூட்டுமே நம்ம கிட்டே இருக்குது. இப்போ இதை நான் பிளாக் பண்ணிடுறேன். கீழே தான் ப்ரோ அவ்வளோ லூட்டு போயிடுச்சு. கீழே பொருள்லாம் இருக்குது. என்ன பண்ணலாம் எல்லாம் போயிடுச்சு. ஆமாம் அது வேறு ஒரு செஸ்ட்டு நம்ம முன்னாடியே வந்து நம்ம தப்பு டார்ச் வைக்கிறது தான் ப்ரோ. அதான் இந்த இடத்துல வந்து எல்லாமே திருப்பியும் எல்லா இடமும் பிளாஸ்ட் என்னென்ன எவ்வளோ டேமேஜ் ஆகிடுச்சுன்னு திருப்பியும் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரோ. ஒரு சின்ன மிஸ்டேக்கு ஜஸ்ட் ஒரு ஜாம்பி பண்ண தொலையில் இருந்து இவ்வளோ பண்ணிட்டோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் டென்ஷன் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் சாண்டிக்கிட்ட சொன்னேன். அவனும் சொன்னான் டார்ச் லைட் ப்ளேஸ் பண்ணிடலாம், இதுக்கப்புறம் மாப்ஸ் வானா அப்படின்னா. சரி டார்ச் லைட் செஞ்சு எடுத்துகிட்டு வானா. ஸோ எவ்வளோ முடியுமோ நான் டார்ச் லைட் எடுத்தேன். சாண்டி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ 40 டார்ச் அதை நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா, இந்த மாதிரி ஃப்ரான்ஸுக்கு மேலே கேப்ஸ் இருக்குது, அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணாலே போதும் அப்படின்னேன். ஆனால் அவன் சொன்னால் எல்லா இடத்துலையும் ப்ளேஸ் பண்ணணும், இல்லைனா வந்து மாப் வந்துடும் அப்படின்னா. சரி அதுவும் கரெக்டு தான். இல்லைனா நைட்டு அவ்வளோதான். இது வேறு பரவாயில்ல கைஸ், கம்மி டேமேஜு. பட் நம்ம ஸ்டில் நைட் வந்து பார்க்கணும். அதனால் எவ்வளோ முடியுமோ எல்லா இடத்துலையும் டார்ச் லைட் வந்து போட்டுருந்தேன் கைஸ். ஆனால் இந்த 48 எவ்வளோ அந்த ஃபுல் டார்ச் லைட்டே காலி பண்ணிடலான்னு ஒரு பிளான் கைஸ். ஸோ அது ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு, இந்த ஸ்பைடர்ஸ் வேறு நிறைய இருக்குது, அதை வேறு பார்க்கணும். அண்டு எல்லா இடத்துலையும் டார்ச் லைட் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஓகேவா, இது ஒரே நிமிஷம் கைஸ், இதுவும் ஃபிட் பண்ணிடலாம். அந்த இடத்துல வேறு ஃப்ரான்ஸ் இல்லை, அதுவும் பண்ணிடணும். அவ்வளோதான். எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைமண்ட் டூல்ஸ் வரையும் செஞ்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எல்லாமே டார்ச் லைட் ஃபிட் பண்ணிட்டோம். ஓகேவா, மீதி எல்லாமே ஃப்ரான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் 3 பேருக்குனால 3 பெட் இங்கே தூங்கிட்டோம். ஏன்னா அங்கே வச்சுட்டு அப்புறம் இங்கே மாப் ஸ்பான் ஆகிடுச்சு நம்ம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சிட்டோம். இப்போ எதுக்குடா பெட் எடுக்கிற, இதெல்லாம் ஏன்டா இது பண்ணுற அப்படின்னு நான் ஒன்றும் பேச ஆரம்பிச்சோம். ஆஃப்டர் எ லாங் டைம் ஓகேவா, எங்கள் ரியல் லைஃப்லேயே ஒரு 3 டேஸ் ஆகிருக்கும் கைஸ். ரியல் லைஃப்லேயே இல்லை கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 3 டேஸ் ஆகிருக்காது. நாங்கள் காலேஜ் இருந்தனால ஸோ 3 டேஸ் ஆச்சு. ஏன்னா இந்த பிளாக் மைண்ட் பண்ண சீரியஸ்லி நாங்கள் கேமே அவன் சாண்டி கேமே டிலீட் பண்ணிடலாம், எனக்கு வேணாம், எனக்கு யூடியூப் வேணான்ட்டான். பட் உங்களுக்காக ஆடியன்ஸ்க்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்க கைஸ். சீரியஸாக நான் கூட அவ்வளோ பண்ணல, சாண்டி அவ்வளோ பண்ணான். அதனால் சாண்டிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஓகேவா. அண்டு எல்லாமே பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே இப்படி பண்ணிட்டேன், நம்ம ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் கைஸ். அவ்வளோதான், எடுத்தோடனே அவ்வளோதானா, எல்லாமே முடிஞ்சிச்சா. அவங்ககிட்ட ரிசோர்ஸ் எவ்வளோ சொன்னோமோ எல்லாமே கம்ப்ளீட் கைஸ். ரிசோர்ஸ் கம்ப்ளீட்டு, அப்போ வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சாண்டியும் சொல்லிட்டான். சரி ஓகே, அவன் கஷ்டப்பட்டா அப்போ அவங்ககிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கரெக்டாக மெஷரிங் பண்ணி இந்த பிளாக்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த பிளாக்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே ஒரு பிளாக்ஸு அண்ட் இங்கே ஒரு பிளாக்கு ரெக்கார்டிங் பண்ணிக்கிறேன் கைஸ், ஏன்னா நம்ம வேணும். அண்டு இங்கேருந்து வந்து அந்த சைடு இப்போ பிளாக் ஃபிட் பண்ணோம். ஸோ அது எவ்வளோ டேட்டுன்னு பார்த்து
அங்கே வந்து ஹோல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு ஓகே இல்லை, நான் பேப்பரில் ஆக்சுவலி வரைஞ்சி வச்சுருந்தேன். அதான் எவ்வளோ தூரத்துக்கு போடணுன்னு அப்படியே கொஞ்சம் மெஷர் பண்ணி வச்சுருந்தேன் கைஸ். அதனால் அண்ட் அதை பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம வந்து 10 ஓகேவா, இங்கேருந்து இங்கே ஒன்று ஓட்டர் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பிளாக் போட்டுடலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபையாக இருக்கணும். இங்கேருந்து இப்போ நெக்ஸ்ட்டு அங்கே நெக்ஸ்ட் பண்ணிடலாம். அண்டு அவனும் கரெக்டாக வந்துட்டான். அவன்கிட்ட சொன்ன மாதிரி தான் அந்த சாண்டி என்ன சொன்னனோ அதுதான் அவனும் பார்த்துருந்தான் கைஸ். ஸோ பிளாக்லாம் வச்சதுக்கப்புறம் அவுட்லைன் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த அவுட்லைனுக்குள்ளே இருக்கிற டார்ச் லைட் வந்து எல்லாமே வந்து எடுக்கணும். ஏன்னா இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். ஸோ இது நம்ம எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். ஓகேவா, இது அண்ட் இதுவே வேணாம். அவன்கிட்ட சாண்டிக்கிட்ட சொல்லிட்டேன். அவன் சொன்னான் அப்புறம் நைட் ஆகிட போகுது, மாப்ஸ் ஃபார்ம் ஆகிட போகுது, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னா வீடு கட்டினதும் வேஸ்ட்டாக போய்டும். அதெல்லாம் ஆகாது ப்ரோ அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த பிளாக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கு. ஆனால் பார்த்துக்கிட்டோம் ஒரு தடவை. ஏன்னா மிஸ் ஆகிடுச்சுன்னா சிங்குலர் பிளேயரில் ஒரு நாள் வீடு கட்டும் போது அது மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. அந்த ஒரு பிளாக்கு இதுவானனால அப்படி ஆகிடுச்சு கைஸ். ஸோ நம்ம இங்கே வந்து நம்ம வாட்ச் டவர் கட்டணும். ஸோ வாட்ச் டவருக்கு எவ்வளோ பிளாக் தள்ளி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வாட்ச் டவரும் கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா கைஸ், இங்கேருந்து ஒரே செகண்ட் கைஸ், 2 3 4 5 6 ஓகே 6th பிளாக்லேருந்து நம்ம வாட்ச் டவர். ஏன்னா இவ்வளோ பெருசு இருந்தாலே போதும் கைஸ். இப்போ இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டிங்காக ஒரு பிளாக்குன்னு வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? எத்தனை பிளாக் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அண்ட் இது ஓகே, இது கரெக்டாக இருக்குது. அவுட்லைன் எல்லாம் வச்சதுக்கப்புறம் இந்த மேலே வந்து வுட் ப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட் வந்து இந்த வுட்டும் ப்ளேஸ் பண்ணிடலாம். நான் டாஸ்க் வந்து சொல்லியிருக்கும் போதே அங்கே நான் பின் பண்ணியிருப்பேன் ஒரு ஃபோட்டோ, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலன்னா டாஸ்க் சொன்ன எந்த வீடியோவில் டாஸ்க் பண்ணணும் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகேவா, அண்டு ஐயோ ரேஸ் இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த வுட்டு வேணும். கரெக்ட், ஓகே, இந்த வுட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா காய்ஸ், இந்த செஸ்ட்டு பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சீரியஸாக நீங்களே சொல்லுங்கள், யாராச்சும் மைண்ட் கிராஃப்ட் பிளேயர் இருந்தால் நீங்களே சொல்லுங்கள், இதுக்கு எத்தனை நாள் ஆகும் ஜஸ்ட். ஓகேவா, கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ், எத்தனை நாள் ஆகும் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அண்டு இங்கேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்டு எங்கெங்கே அவுட்லைன் வச்சோமோ அது ஃபுல்லாக அது இந்த பிளாக் வரும் டார்க் வுட்டு. ஏன்னா நம்ம இதிலே கட்டலாம் தான். சாண்டிக்கிட்ட கேட்டேன், ப்ரோ இது கட்டலாம் அப்படின்னு. மாட்டா, இது கிடையாது, நம்ம வந்து இதுதான் வைக்கணும்னு. ஸோ அதனால் இதை வச்சுட்டான். அதனால் கொஞ்சம் டார்க் கலரில் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். ஸோ அவங்ககிட்ட ஒரு 64 எடுத்துக்க சொல்லிட்டு அங்கேருந்து ஃபுல்லாக கனெக்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க சாண்டிக்கிட்ட. பட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நாங்கள் வீடு கட்டும் போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சினிமேட்டிக் வீடியோ ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சினிமேட்டிக் மேபி நல்லா தான் இருக்கும். வீடியோ எப்படி கட்டியிருக்கோன்னு பாருங்கள். ஓகேவா, அண்ட் வாங்க பார்க்கலாம் சினிமேட்டிக் மோடில். நவ் பாய்.
பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஐயோ இந்த டோர் போட்டுடுறோம். ஓகே சரி போதும் விடு கைஸ். நாங்கள் ப்ராக்ரஸ் வந்து இவ்வளோ பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேடிங் பண்ணி சுகர் கேனு அப்புறம் வீட் ஃபார்ம் நம்ம இவ்வளோ பண்ணிட்டோம். ஃபுட்டு போதும், அதான் ஃபுட்டு ரா ஃபுட் தான் ஒன்றும் சாப்பிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நெதர் போர்ட்டில் வந்து அவன் செஞ்சான் கைஸ். நெதர் போர்ட்டில் அவன் செஞ்சான். வீடு வந்து ரீப்ளே மோட்டில் பார்த்துருப்பீங்க. ஆனால் உள்ளே வந்து நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு தெரியாது. ஸோ உள்ளே போய் காட்டுவோம். என்ன சாண்டி சொல்கிறேன்? உள்ளே நீ என்னென்ன பண்ணின்னு நானும் இப்போ பார்க்க தான் போகிறேன் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து நான் கீழே இருந்தே காட்டுவேன். ஃபஸ்ட்டு வந்து இதான் ஸ்டோரேஜ் ரூமு. ஸோ இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது வந்து வாட்ச் டவருக்கு போகிறதுக்காக நாங்கள் லாஸ்ட்டாக காட்டுவோம் கைஸ். இப்போ என்னென்னா இந்த இடத்துல சும்மா கொஞ்சம் எதாவது வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து கிச்சன் ரூம் கைஸ், கிச்சன் ரூமு. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எங்களுக்கு பிடிச்சது என்ஜாய்மெண்ட்டு டச்சு எஃபிஷியன்சி போய் அப்புறம் இது வந்து பால்கனி கைஸ். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு வியூ. அப்புறம் வேறு மேலே வேறு ஏதோ டீட்டெயிலிங்லாம் பண்ணல கைஸ். ஏன்னா அவ்வளோ டைம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா அப்படி இந்த இடத்துல போனீங்கன்னா ஒரு சின்ன பெண் மாதிரி ஒன்று மேலே சொல்லலாம். ஏன்னா மல்டிப்ளேயர் விளாட்றதுனால நிறைய பேர் வருவாங்க சார், அவங்களுக்கு ஜஸ்ட் குட்டியாக. அப்புறம் இந்த இடத்துல 2 ரூம்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டில் நெதர் போவோம். ஸோ நெதர் போனோம்னா பிளேஸ் ராட் வேணும். பிளேஸ் ராடில் வாங்கிட்டு நம்ம இந்த பிளேஸ் ஸ்டாண்டாக அது செஞ்சுக்கலாம். ஏன்னா போர்ஷன்லாம் செய்யறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். வாட்ச் டவர் தான் இருக்குது. அது வந்து எதுக்குன்னா நம்ம இந்த ஃபார்ம் கேம் ஏதாச்சும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. மீதி எல்லாம் ரீப்ளே மோட்டில் பார்த்துருப்பீங்க. கஷ்டப்பட்டு வீடு கட்டணும். ஸோ எவ்வளோ முடியுமோ சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுவோம். இது வந்து வாட்ச் டவர் கைஸ். இங்கேருந்து ஒருத்தன் தான் இருக்க முடியும், 2 பேர் பார்க்க முடியாது. கொஞ்சம் இதுவாக இருக்கும். இங்கேருந்து பார்க்கலாம் யார் வரா, ஸ்டீப்ஸில் யார் வந்துருக்கா. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேஞ்ச் பண்ணியிருக்கோம் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட் ஃபார்மும் இதுதான் செஞ்சுருக்கேன். வேறு எதுவும் செய்யலை. சுகர் கேன் அவ்வளோதான். வேறு என்ன செஞ்சுருக்கோம்? வேறு எதுவும் இல்லை. அப்புறம் ஐரன் ஆர்மர் போட்டுருக்கோம். டைமண்ட் ஆர்மர் செஞ்சுருக்கலாம். டைமண்ட் நிறைய இருந்துச்சு. ஆனால் டைமண்ட் ஆர்மர் செஞ்சு திருப்பி வயலில் நாங்கள் ஊந்துட்டோம்னா அப்புறம் திரும்ப வேஸ்ட்டாக போய்டும். அதனால் டூல்ஸ் மட்டும் டைமண்ட் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். சரி நெக்ஸ்ட்டு பார்ட் கைஸ். ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நாங்கள் அந்த போர்ட்டலு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒன்று வரும் ஓகேவா. இந்த இடத்துல இன்னொரு பிளாட்ஃபார்ம் வரும். அது என்ன பிளாட்ஃபார்ம்னு நீங்கள் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்பீங்க. ஸோ வீடியோ இதுவரை முடியுது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு இதை செய்யறதுக்கே. நீங்கள் வந்து ஒரு 20 minutes 30 minutes வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள். ஸோ வீடியோ நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் சாண்டி வேறு சொல்கிறது இருக்கா? அவ்வளோதான் கைஸ். சாண்டியும் சொல்லிட்டான். அவனோட யூடியூப் சேனலில் லிங்க்கும் சென்ட் பண்ணிட்டேன். அவன் யூடியூப் சேனல் வீடியோவில் வந்து கொஞ்சம் வீடியோ வரும், லேட் ஆகும், வந்துடும். அவன் யூடியூப் சேனல் வீடியோ கண்டிப்பாக வந்துடும் கைஸ். ஓகேவா. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.